ஆனந்திக்கு பயங்கரமான முத்து ஃபோபியான்னு நினைக்கிறேன். ஆனந்தியும் பவித்ரா உட்காந்து ஜெஃப்ரி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பவித்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஆமாம் ஜெஃப்ரி வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் சொன்னால் சரியாக செய்ய மாட்டேங்கிறாரு, அவருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு ஏதோ பாத்ரூமில் வந்துட்டு ஜென்ஸோட ஏதோ ட்ரெஸ்ஸு பவித்ரா தொட முடியாத மாதிரி ஒரு ட்ரெஸ் அங்கே கடந்திருக்க போல இருக்கு. ஸோ பவித்ரா வந்துட்டு ஜெஃப்ரியை கூப்பிட்டு அதை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு ஒரு 4-5 வாட்டி சொன்னப்பறம் தான் ஜெஃப்ரியே எடுத்து போட்டிருக்காரு. ஆனால் ஜெஃப்ரி வந்து கொஞ்சம் கழிச்சிட்டு வந்துட்டு பாருங்கள் நானும் பாதி வேலை செய்ய தான் செய்கிறேன், நீங்கள் சொன்னீங்க நான் அதை செய்யலையான்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதை வந்து பவித்ரா வந்து ஒரு அவங்களோட கன்சர்னாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஆனந்தியும் வந்துட்டு ஆமாம் எப்போ பார்த்தாலும் சௌந்தர்யாக்காக தான் பேசுகிறான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீங்கள் பேசுகிறது ஜெஃப்ரி பற்றி. அதுக்கு ஆனந்தி சொல்கிறாங்க ஜெஃப்ரிக்கு முத்து மாதிரி ஈகோ இருக்குன்னு. ஜெஃப்ரிக்கு ஈகோ இருக்குன்னு கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாம். முத்து அளவுக்கு ஈகோ இருக்கான், அதாவது முத்துக்கு ஈகோ இருக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ ரேங்கிங் ஃபஸ்ட்டு அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, ரேங்க் போட்டதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பவித்ரா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ரேங்க் போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து சொல்கிறாராம் ஃபஸ்ட் பிளேஸ் பவித்ராக்குன்னா முத்து சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் பவித்ராக்கு யாரெல்லாம் அவுட் போடுறீங்க அப்படி கேட்குறான். எனக்கு ஃபஸ்ட் பிளேஸ் பவித்ரா, நீங்கள் ஆக்சுவலாக இது வந்து அன்ஷிதா, பட் அன்ஷிதாங்கிற வேர்டு யூஸ் பண்ணாமல் அவங்க பவித்ரான்னு சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க நமக்கு தெரியல. ஸோ ஆனந்த் வந்து இப்படி சொல்கிறாங்க ஃபஸ்ட் பிளேஸ் பவித்ராக்கு யாரெல்லாம் அவுட் போடுறீங்கன்னு முத்து கேட்குறான். அதே அவன் எப்படி கேட்டிருக்கணும், ஃபஸ்ட் பிளேஸ் எனக்கு பவித்ரா, நீங்களாம் யார் பேர் சொல்கிறீங்க, அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து அவங்களோடது சொல்ல முடியும். இதான் இன்ஃப்ளூயன்சிங் கேம், மேனிப்புலேட்டிவ்னு சொல்ல மாட்டேன், பட் இதான் இன்ஃப்ளூயன்சிங் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. உடனே பவித்ரா வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் பவித்ரா வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நான் பார்க்குறேன். அவங்க சொல்கிறாங்க இல்லடி அவர் அப்படியும் சொன்னார்டி, ஒரு தடவை அப்படியும் கேட்டார்டி அப்படி சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. இல்லை நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன், ஃபுல்லாக அப்படி இன்ஃப்ளூயன்சிங் கேம் தான் அவர் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனந்தி தூக்கத்தில் எழுந்திரிச்சு கேட்டால் கூட முத்துன்னு தான் சொல்லுவாங்க போல இருக்கு. ஏம்மா நீங்கள் ஜெஃப்ரி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னா ஜெஃப்ரி பற்றி சொல்லுங்கள், ஜெஃப்ரிக்கு ஈகோ இருக்குன்னு சொல்லணும் ஆனந்தி, அது எதுக்கு முத்து மாதிரி ஜெஃப்ரிக்கு ஈகோ இருக்குன்னு சொல்லணும்னு நமக்கு தெரியலை. சரி நான் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன், ஃபஸ்ட் பிளேஸ்க்கு சொன்னார். ஆனால் அவர் எப்படி சொன்னாருன்னா நான் இந்த பேரை சொல்கிறேன், நீங்கள் அந்த பேர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்கள் மனசில் இருக்கிற பேரை சொல்லுங்கள் அப்படி தான் அவர் சொன்னார். அப்படி பார்த்தா அவர் செகண்ட் பிளேஸில் இருந்தே வந்து சாச்சனாக்கு ஓட் போட்டுகிட்டே இருந்தார், யாரும் அதை கேட்கல. அண்ட் ஆல்சோ மஞ்சரிக்கு வந்து 4th பிளேஸ்லேருந்து சொல்லிட்டு இருந்தார், அதையும் யாரும் கேட்கல. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் அன்ஷிதா சொல்லும்போது அன்ஷிதாவை ஜென்ரலி பாய்ஸ் எல்லாருக்குமே அன்ஷிதாவை பிடிச்சதுனால அவங்க எல்லாருமே அன்ஷிதாவுக்கு ஓட் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் நான் பார்த்தது. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.